Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல நான் வந்து லைனிங்கும் ப்ளவுஸ் பீட்டும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங்ல வந்து நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட முன்பகுதி வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து உள்ளே இருக்க பார்ட் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து அந்த பெண்டிங் வர்ற இடத்துல ஃபுல்லாகவே வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைனை. ஏன்னா ரொம்ப சீக்கிரமே வச்சிடலாம். சேம் டைம் வந்து ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். நெக்லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் போல் சைடில் ஆம்ஹோல் சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே ஈவனாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்க, அளவு ப்ளவுஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் உள்ள மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த பிட்டு விலகும் போதோ இல்லை ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பத்தாமல் போயிடும். ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். கீழேயுமே நான் வந்து எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருப்பேன். கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலேயே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளவுஸ் நார்மலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸில் எந்த ஒரு கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணலான்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மிக்சிங்கில் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் தான். நம்ம சாரீலேருந்தே வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஆரஞ்சுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர் கிடையாது. ஸோ மிக்சிங்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு பர்டிகுலராக நம்மளுக்கு ஜாஸ்மின் கிளாத் எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து சாரீலேருந்தே கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் வந்து இது டிசைனுமே வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதனால் நான் வந்து சாரீலே கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைன் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாரீ கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தனியாகவே வந்து நீங்கள் கிளாத் எடுத்தே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நான் நெக்லைன் ஃபுல்லாகவே ஒரு காப்பர் கலரில் தான் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். நான் லேஸுமே வந்து ரொம்ப தின்னான ஒரு லேஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அந்த காப்பர் கலரும் அந்த ஆரஞ்சு கலர் ரெண்டுமே மிக்சிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க அந்த சாரீ. ஸோ அதனால் நான் காப்பர் கலர்லேயே வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் காப்பர்லேயே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம லேஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் சாரீ கிளாத் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கிளாத்லேருந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நிறைய பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பாடி ஷேப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. பாடி வந்து ஒரு 32லேருந்து 34 வரைக்குமே இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ச்சில் வந்து ஒரு சதுரமான பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு பீஸ்க்கு மேலே வந்து இன்னொரு பீஸ் இருக்கிற மாதிரி ரன்னிங்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க. பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம டிசைனுக்கு வந்து கிளாத்தில் வச்சு நம்ம என்ன ரெடி பண்ணோன்னாலும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம தனியாகவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிசைன் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாகவும் இருக்கும், சீக்கிரமே வந்து வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் வச்சு நான் ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்லைன் வந்து நம்ம காப்பர் லேஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேஸ்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து முதுகு வரைக்குமே வந்து நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நம்ம ரெடி பண்ண அந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம டிசைனர் கிளாத் இருக்கும், ஸோ அந்த கிளாத்தை எடுத்து நம்ம அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நார்மலாக வந்து ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்பவும் போல் ரெகுலர் பேட்டர்னாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக கீழே வந்து லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிசைனர் கிளாத்தை வந்து வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட போகிறோம். அந்த முக்கோண ஷேப் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஷோல்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க, 2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே திருப்பி வைக்கிற மாதிரி கூட இந்த பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நான் கீழே வரைக்குமே வந்து அந்த லென்த்துக்கு நான் எடுத்துட்டு அந்த டிசைனை வந்து அப்படியே வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். டிசைன் ரெடி பண்ணும்போதே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கீழே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாகவே வந்து 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பீஸு. ஏன்னா நம்ம சாரீலேருந்து நிறைய கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வச்சு நான் சிம்பிளாக சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நம்ம சைடில் வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து நான் ஒரு 5 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதில் வந்து நம்ம கீழே வச்சு பின்னாடி இருக்க பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டோம் அப்படின்னா அது ஒரு பெட்டல் மாதிரியான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அதை வந்து நான் அப்படியே வச்சு நான் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பிசுறு எல்லாமே வந்து வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம அந்த முக்கோண ஷேப்பில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே கீழே வரைக்குமே லேஸ் ஒர்க் கொடுத்துருங்க. கீழே கொடுக்கும்போது லைட்டாக வந்து வெளியே மடித்து விட்டுருங்க. அந்த லேஸை மடித்து விட்டுட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. சேம் தான், அதே மாதிரி இந்த சைடுமே வந்து அந்த பீஸ்க்கு மேலே வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருங்க. நான் ஸ்டார்டிங் மடிக்கும் போதே வந்து அந்த குட்டியாக அந்த பீஸ் மட்டும் நான் மடித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லேஸ் வந்து நம்ம அப்படி இப்படியே விட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணுறதுக்கு தான் நான் சின்னதாக மடிப்பு போட்டிருக்கேன். ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைடில் 2 சைடுமே வந்து கார்னரில் 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஸ்டிச்சிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த பீஸ் எதுவுமே வந்து வெளியவும் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளவர் மட்டும் வைக்கிறதுக்கு கீழே வந்து நான் சின்னதாக ஒரு போ மாதிரி ரெடி பண்ண போகிறேன். போ ரெடி பண்ணுறதுக்கு கீழே வந்து அந்த டசல் மாதிரி நான் ஒரு 3 பேட்டர்னுக்கு வந்து ரோப் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து 2 சைடுமே வந்து அதாவது 3 ரோப் வந்து கீழே தொங்குற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் 2 சைடும் வந்து ஈவனாக இருக்கும். சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி டசல் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து டசல் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் தான், நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம டசல் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கிளாத்லாம் தேவை கிடையாது. சின்னதாக வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு இருந்தாலே போதும், நம்மளுக்கு 2 டசல் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் பாருங்கள் 3 பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர் நம்ம ப்ளவுஸோட சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து இந்த பீஸ் எல்லாமே அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து என்ன மாதிரி பொசிஷனில் வேணுமோ அதே மாதிரியே வச்சு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம 2 ஸ்டிச்சிங் 3 ஸ்டிச்சிங் வரைக்குமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து சீக்கிரமே வந்து பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பழகுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வேலை எதுவுமே ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். நீங்கள் பழகுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம கீழே வந்து அந்த ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு நான் ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃப்ளவர் வைக்கும்போது கரெக்டான அலைன்மெண்ட்டில் வைக்கணும். வைக்கலை அப்படின்னா ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாக் பீஸ் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து அந்த பெட்டல்ஸ் வரணுன்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் அந்த ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 ஸ்டிச்சிங் சேர்த்தே போட்டுருங்க. அதே மாதிரி கீழே இருக்க பீஸ் வந்து ரொம்ப பிசுறு இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் இருக்கோ இல்லை பட்டன் ஏதாவது வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியே வந்து எந்த பீஸுமே தெரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து நம்ம டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நான் டாட் பிடிச்சிருக்கேன். டாட் வந்து ஒரு 3 இன்ச் கிட்ட வந்து நல்லா ஹைட்டாக தான் நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அவங்க, ஸோ ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட்டாக தான் நான் பிடிச்சிருக்கேன். ப்ளவுஸ் வந்து ஓவராலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், அந்த லேஸ்க்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் அதை ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்கேன், மிஷின் ஸ்டிச்சிங்கு. சென்டரில் வந்து ஒரு பட்டன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரீசெண்டாக நான் டெலிவரி கொடுத்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடலை. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து ஒரு வியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட பேக் நெக்கு வந்து நல்ல ப்ராடாக தான் கொடுத்துருக்கோம், நல்ல வந்து நிறையா பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸ்லீவுமே வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக எல்போ வரைக்குமே கொடுத்துருக்கேன். எல்போலையுமே வந்து அந்த கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இது. இன்றைக்கி பார்த்து இந்த 2 ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.